அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் நம்ம போதி தர்மர் போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஊர் மக்களுக்கு எல்லாமே ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு கிராமத்துல ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு கார்பெண்டர் இருந்திருக்காரு. ரொம்ப திறமையானவரும். காட்டுல ஒரு வியாடான மரத்தை பார்த்திருக்காரு. அந்த மரத்தை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாமே இது ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மரம், ரொம்ப வியாடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கார்பெண்டருக்கு மட்டும் அந்த மரத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் ஸ்டேஷனை அந்த மரத்துக்கிட்டேயே மாத்திக்கிட்டாராம். எவ்ரிடே அந்த மரத்தை சுத்தி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாராம். ஊர் மக்கள் போகும்போது வரும்போதெல்லாம் இவன் என்ன முட்டாளா, இந்த மரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த மரத்தை ஒரு அழகான சிற்பமா மாத்திருக்காரு. அந்த மாதிரிதான் நம்ம எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம லட்சியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்றத நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு பொறுமையும் நம்மளோட லட்சியத்துல நமக்கு விடாமுயற்சியும் இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அந்த லட்சியத்தை நம்ம அடைஞ்சிடுவோம்னு சொல்றாரு. இததான் இன்னைக்கு போதி தர்மர் ஊர் மக்களுக்கு சொன்ன கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஆர்ஜி சாண்டி. தேங்க்யூ.